Hey all, welcome to this YouTube channel, Tara's Story Time. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம டாரத்தியோட கொலை வழக்குல அவங்க ஹஸ்பண்ட் பீட்டருக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் கிடைச்சது இல்லையா நம்ம கிறிஸ்டிக்கும் ஜிம்முக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வில்லியம் லாரிமர் இருக்காரு இல்லையா, அவர் ஆபர்டீன்ல ஆபரேஷன் ஃபிங்கர் டிப், அதாவது லாஸ்ட் டைம் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லாம் புடிச்சாங்க இல்லையா, அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்தது நினைச்சு லாரிமர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அவரோட டீமும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பிடிச்ச இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, அங்க பக்கத்துல இருக்க ஃபிஷ் ஃபேக்டரிஸ்ல கொண்டு போய் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வேலைக்கு சேர்த்து விட்டுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே புடிங்கி வச்சிருக்காங்க. அவங்களை யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சோ அந்த கேங்கோட லீடர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வில்லியம் லாரிமர் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் ரோசி தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க படுத்தா பக்கத்துல பெட்ல வந்து யாரோ நெஞ்சில குத்தி ஒரு லேடி படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது. டாரத்தியோட டெட் பாடி அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. சோ நைட் எல்லாம் தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மறுநாள் மார்னிங் அவங்களோட ஆபீஸ் டெஸ்க்ல டாரத்தியோட குத்தி கொல்லாங்கல அந்த நைஃப் வந்து அவங்களோட டெஸ்க்ல இருக்கு. சோ அதுல இருக்க பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரஸ்டிக்கான கலர்ல மாறி போயிருக்கு. அத நம்ம ரோசி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டை இன்னைக்கு மெக்காலிக்கு சப்மிட் பண்ணணும். அதனால என்ன ரிப்போர்ட்ல எழுதுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க டெட் பாடி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு அது வந்து ஒரு சூசைட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டாரத்தி வந்து அந்த நைஃப் வெளியே எடுக்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் இல்ல. டாரத்தியோட நெஞ்சில இருக்க ஊண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா டைரக்டா ஒரே ஒரு சிங்கிள் கட் அது மட்டும் தான் இருக்கு. வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அந்த ஊண்ட்லயே இல்ல. அப்படி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு டாரத்திய வந்து எந்த விஷயம் தூண்டி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொலையா இருந்ததுன்னா குத்தும் போது அட்லீஸ்ட் அவங்க வந்து கொஞ்சமாவது அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா குத்துனதுக்கு அப்புறம் அந்த கத்திய நெஞ்சில இருந்து எடுக்கவாத அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அந்த ஊண்ட்ல இல்லாததுனால அது கொலை இல்ல தற்கொலையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ரோசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஒரு பக்கம் இப்படி யோசிச்சா இன்னொரு பக்கம் பீட்டரே குடிச்சிருந்தாரு இல்லையா, அதனால அவரே ஒருவேளை கத்தி எடுத்து டாரத்திய குத்தவும் போயிருக்கலாம். அவரே வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கட்டை வந்து டாரத்தியோட நெஞ்சில இறக்கி இருக்கலாம். அதுல இருந்து டாரத்தி எஸ்கேப் ஆக முடியாம, அதாவது பிரீத் பண்றதுக்கு கத்தி ஸ்ட்ரைட்டா ஹார்ட்ல போனதுனால பிரீத் பண்ண முடியாம கூட அவங்க கீழே விழுந்து ஊன்ல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமலும் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. சோ அவங்க என்ன ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க நிஜமாவே என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ, இது வரைக்கும் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ அதெல்லாம் ட்ரூவா அப்படியே எழுதி கொடுத்துடுறாங்க. ஏன்னா மெக்கானிக்கு பீட்டர் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்றத உறுதி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல இவங்க சூசைட் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா மெக்காலி அதை அக்செப்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சோ மெக்காலி அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ரீசனுக்காக அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி எழுத முடியாதுல்ல. சோ அவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ அதை உண்மையா ரிப்போர்ட் பண்ணி மெக்காலிக்கு சென்ட் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் மெக்காலி நம்ம ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதாவது ரோசி கிட்ட இருந்து வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஓபன் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிட்டு, மென்டல், சச் a மென்டல் இந்த லேடி, இவங்க ஏன் இந்த மாதிரி ரிப்போர்ட் எழுதுறாங்க, நிஜமாவே தற்கொலை அப்படின்னு எப்படி இவங்க ப்ரூவ் பண்ண முடியும், எவிடன்ஸ் எதுவுமே சொல்லலையே, இவங்க எப்படி இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாங்க, இவங்க கொடுத்த ரிப்போர்ட் சுத்த நான்சென்ஸா இருக்கு, இது என்ன சென்ஸுமே இல்லாத மாதிரி இருக்கு, எப்படி இவங்க சூசைட் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, அந்த லேடி வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. மேபி பிரெக்னன்சி மூட் ஸ்விங்ஸால கூட ஹார்மோன் சேஞ்சஸ்ல இந்த மாதிரி ஜட்மெண்டல் தாட்ஸ்க்கு அவங்க வந்திருக்கலாம். பீட்டருக்கு அகைன்ஸ்டா எல்லா எவிடன்ஸும் இருக்க போது இவங்க இந்த மாதிரி சூசைட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷனா அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்தெல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை அவர் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சோ அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்தா ரோசி இந்த வாட்டி அவங்களுக்கான மெட்டர்னிட்டி லீவை ஃபுல்லாவே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. சோ அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் இதே மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்றதுக்கு இன்னொரு பேத்தாலஜிஸ்ட் தேவை இல்லையா. சோ அதுக்காக இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க நிறைய ப்ரொஃபைல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சிவியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுல டாக்டர் டெய்ஸி அப்படின்னு ஒரு லேடியை வந்து இன்டர்வியூக்காக உள்ள கூப்பிடுறாங்க. இவங்க இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் டெய்ஸி ரோசியை இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓ மை காட், உங்க பேபி பம்ப் ரொம்ப கியூட்டா இருக்கு, பையனா பொண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க சிரிச்சுக்கிட்டே, இல்ல ஜெண்டர் ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கோம், சோ அந்த சஸ்பென்ஸோடவே நாங்க குழந்தை பெத்துக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ மை காட், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரோசி, என்ன இந்த லேடி வந்ததுக்கு அப்புறம் இவங்க நம்ம இன்டர்வியூவை டேக் ஓவர் பண்ணி இவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க, சரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களோட டெசிஷன் எடுத்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பீட்டர் கிட்ட இருந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்காக கலெக்ட் பண்ணாங்க இல்லையா. சோ அதுல வந்து பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கு. அந்த
பிளட் ஸ்ட்ரெயின் யாரோடது அப்படின்றத நம்ம டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மைக்ரோஸ்கோப் வழியா பாத்துட்டு இருக்காங்க. சோ பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம மெக்காலி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டாரத்தியோட பிளட் ஸ்ட்ரெயின் தான் அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆகுது டிஎன்ஏ டெஸ்ட்ல. சோ அதை நம்ம மெக்காலி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட உடனே மெக்காலி வேகமா போயிட்டு நம்ம பீட்டரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்காக charged. You're charged with a murder அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு பீட்டர் நோ அது வாய்ப்பே இல்ல, நான் அவளை கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. எதையுமே போலீஸ் கேட்காம பீட்டரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கீழே இருக்க ஒரு செல்லுல போடுறாங்க. பீட்டரை கொண்டு போய் செல்லுல போட்டதுக்கு அப்புறமா போலீஸ் தன்னை அரெஸ்ட் பண்ணும் போது 2 வார்த்தைய சொன்னாங்க இல்லையா, அதையே பீட்டர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அது எப்படி இருக்குன்னா, அவரோட செவப்பட்டியில அடிக்கிற ஆணியோட சத்தம் மாதிரி அவர் மண்டைக்குள்ள அந்த வார்த்தை ஒலிச்சுட்டே இருக்கு. சார்ஜ்ட், you're charged with a murder அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது அவருக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது, சும்மா ஒரு இன்வெஸ்டிகேஷன் தானே கூட்டிட்டு வந்தாங்க, இப்போ என்னடா மர்டர் கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பீட்டர் அதே யோசிச்சுட்டு இருக்காரு. தன்னோட லாயர் வந்து பெயில் எடுக்கிறதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட கண்ணுல இருந்து லைட்டா கண்ணீரும் வருது. அது வெளியே விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா தன்னோட வீக்னஸ போலீஸ்காரங்க பார்த்துட்டா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் இருக்கும் இல்லையா, இவர் மென்டலி பிரேக் டவுன் ஆகுறாரு அப்படின்னாலே. சோ அதனால இமோஷனல் வீக்னஸ் வெளியே காட்டிடவே கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இரும்ப மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு பீட்டர் கில்ஃபோர்ட். சோ நம்ம பீட்டரோட லாயரான பிராங்க் டாசன் சிந்தியா அப்படின்ற ஒரு லேடியை மீட் பண்ணி காஃபி ஷாப்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பீட்டரை அரெஸ்ட் பண்ணதை பத்தி. அதாவது பிளட் ஸ்பாட்டை பீட்டரோட ட்ரெஸ்ல கண்டுபிடிச்சதுனாலதான், அதுவும் டாரத்தியோட பிளட் ஸ்பாட், அதனாலதான் பீட்டர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த லேடி சொல்றாங்க, சிந்தியா எனக்கு தெரியும் அந்த டாரத்தி சரியான மென்டல், அதனாலதான் வந்து அவளே கொண்டுகிட்டா, அதுக்கு எதுக்கு பீட்டர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம டாசன் சொல்றாரு, அப்படிலாம் சொல்லாத, இறந்தவங்களை பத்தி தப்பா பேசுறது ரொம்ப தப்பு சிந்தியா, இனிமே அப்படி பேசாத அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு நல்லா தெரியும் இந்த பீட்டருக்கு டாரத்திய சுத்தமா பிடிக்காது, பீட்டர் அதை நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆனா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாரு, இவதான் ஏதாவது பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டே இருக்காங்க சிந்தியா. சோ அதுக்கப்புறமா இந்த விஷயத்த சிந்தியா கிட்ட ரிப்போர்ட் பண்ணதுனால டாசன் சொல்றாரு, நான் வந்து பீட்டர் மேல இருக்க ஒரு மரியாதைனாலதான் உன்னை பார்க்க வந்தேன், அதுவும் இல்லாம நம்ம டாரத்தியோட உடம்புல இருக்க ஏகப்பட்ட காயங்கள்லாம் பீட்டரால ப்ரீவியஸா அடிபட்டதுதான். சோ அதனாலதான் வந்து பீட்டர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வெளியே சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் நான் உன்கிட்ட ஷேர் பண்றேன், இனிமே என்ன கால் பண்ணாத, மெயில் பண்ணாத, நானா உன்னை வந்து பாக்குறேன். பிளஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சிந்தியா கிட்ட ஒரு மெசேஜ் சொல்றாரு. அதாவது பீட்டர் சிந்தியாக்கு சொன்ன மெசேஜ் சொல்றாரு, நான் டாரத்திய கொலை பண்ணல அப்படின்னு பீட்டர் உன்கிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து அப்படியே இங்க ஒரு வீட்ல ஒரு குண்டா ஒரு ஃபேட்டா இருக்க ஒரு லேடி வந்து ஒரு ஆர்ம் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரிலாக்ஸ்டா. சோ திடீர்னு அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. am I speaking to Shirley அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஷர்லியும் எஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது, பீட்டரை அரெஸ்ட் பண்ண விஷயத்த ஷர்லி கிட்ட சொல்றாங்க. ஷர்லி யாருமே இல்ல, நம்ம டாரத்தியோட அக்கா தான், கூட பிறந்த அக்கா. நான் பீட்டரோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான். சோ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன், போலீஸ் அடுத்து உங்க வீட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு போனை வச்சிடுறாரு. இதை யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ஷர்லி. டாரத்தி செத்துட்டாளா, ஓ மை காட், அதுவும் பீட்டரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அவ கொலை வழக்குல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிளஸ் டாரத்திக்கும் அவங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல பாண்டிங் அப்படி பெருசா இருந்ததில்ல. பிளஸ் பீட்டரை பத்தி டாரத்தி நிறைய வாட்டி நம்ம ஷர்லி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, எனக்கு பீட்டரும் சரியா செட் ஆகல, பீட்டர் வந்து எனக்கானவன் கிடையாது அப்படின்னு நிறைய வாட்டி சொன்னது அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அதுவும் இல்லாம டாரத்தியோட அந்த மனநிலையையும் அவங்க குழந்தையா இருக்கும் போது அவங்க டாரத்தியோட என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்றதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சின்ன வயசுல வீட்டுல வந்து எப்படின்னா டாரத்திக்கு தான் வந்து ஷர்லியை விட அதிகமான அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி டாரத்தி தான் செல்ல பொண்ணா இருந்திருக்காங்க நம்ம ஷர்லியை விட. பிளஸ் ஆனா அழகு வைஸ் பார்த்தா ஷர்லி வந்து டாரத்தை விட கொஞ்சம் அழகாவே இருப்பாங்க. நிறைய வாட்டி சின்ன வயசுல டாரத்திக்கு அந்த அட்டென்ஷன் தேவைப்படும் போதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை தானே கிள்ளிட்டு, ஐயோ அப்பா அப்பா என்ன வந்து ஷர்லி கிள்ளிட்டா, எனக்கு பிளட் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆக்ட் பண்ணிருக்காங்க நிறைய வாட்டி. இதெல்லாம் நம்ம ஷர்லி யோசிச்சு பாக்குறாங்க. டாரத்தி குழந்தையில எவ்வளவு ஒரு செல்ஃப் சென்டர்ட் கேர்ளா இருந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. அண்ட் ஒரு சின்ன மனக்கசப்புனால தன்னோட வீட்டுல இருந்து ஷர்லி வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறமா டாரத்திக்கு தான் மொத்த சத்தம் போகுது. அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா பெட்டிக்ரோ, அவங்க அப்பா பேரு பெட்டிக்ரோ சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம டாரத்தியும் ஷர்லியும். அவங்க அப்பா பெட்டிக்ரோ இறந்ததுக்கு அப்புறமா அவரோட $1 மில்லியன் ஆஃப் சொத்து வந்து நம்ம டாரத்திக்கு தான் போகுது. ஏன்னா ஷர்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க ஒரு சின்ன மனக்கசப்புனால. ஷர்லி கண்ணை மூடிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது டாரத்தி அந்த பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து ஷர்லி
ஷர்லி மூஞ்சில விசிறி அடிக்கிறாங்க. பாரு, இந்த சொத்தெல்லாம் இனிமே எனக்குதான், எல்லாமே என்னோடதுதான் அப்படின்னு ஒரு திமிரா பேசுறது இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லா சொத்துமே அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் டாரத்திக்கு போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம பீட்டர் மாதிரி ஒரு அழகான ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்டும் கிடைக்கிறாங்க. அண்ட் அது போக நல்ல வெல் செட்டில்டு பிசினஸும் நம்ம டாரத்திக்கு கிடைக்குது, கில்ஃபோர்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்ளோ அழகான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த நம்ம டாரத்தி திடீர்னு செத்துட்டா. அதுவும் இல்லாம அவரோட ஹஸ்பண்டையும் ஹரஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஷர்லிக்கு என்னதான் ஹாப்பியா இருந்தாலும் ஓகே, போலீஸ் இன்வெஸ்டிகேட் வரும்போது இதை நினைச்சு நம்ம ஹாப்பியா இருக்க கூடாது, கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து பாக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரா. பை பாய்.